ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். பாரத் கோக்கிங் கோல் ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் சிஜி பவர் பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றின சில அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஹோல்ட் பண்ணுற எந்த கம்பெனிஸோ டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக தயவு செய்து எடுத்துக்காதீங்க. உங்களோட ஓன் ரீசர்ச் போட்டு டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பாரத் கோக்கிங் கோலோட ஐபிஓ பற்றி பார்க்கலாம். பாரத் கோக்கிங் கோலோட ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி நைட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாரத் குக்கிங் கோலோட ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து மண்டேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஜிஎம்பியும் கிட்டத்தட்ட 60% ரன் அப் ஆயிடுச்சு. நான் என் அக்கௌண்ட்டில் மட்டும் இல்லாமல் என்னோடய ஒய்ஃபோட அக்கௌண்ட்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் பர்சனலாக இதோட லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு இது அலாட் ஆச்சுன்னா நான் லிஸ்டிங் கெயின்ஸ் என்ன கிடைக்குதோ கண்டிப்பாக செல் பண்ணிட்டு போயிடுவேன். இதை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கிற எந்த நோக்கமே எனக்கு கிடையாது. அதனால இந்த கம்பெனி பற்றியோ இல்லை இந்த கம்பெனியோட டீப் டேவோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. கிட்டத்தட்ட 40-50 டைம்ஸ் கிட்ட ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ இது கிடைக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டம். நான் பர்சனலாக 5 லாட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்ட்ராடேல 4% கிட்ட ரைஸ் ஆயிருந்தது. இப்போ 3.5% க்ளோஸ் வச்சிருக்கு. 943 ருபீஸில் இருக்குது. நான் இன்னைக்கு மார்க்கெட் ஆஸ்லேயே ஒரு போஸ்ட் மேக் பண்ணியிருந்தேன். இண்டஸ்இண்ட் பேங்க் விச் இஸ் மை லார்ஜஸ்ட் பொசிஷன் இந்த பேங்கிங் செக்டர் 4% இன்ட்ராடேலே ரைஸ் ஆயிருச்சு. இந்த டெக்னிக்கல் சார்ட் பார்த்துட்டு இதான் கிளாசிக் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னான்னு வந்து நான் நம்ம யூஎஸ் கிட்டலாம் கேட்டிருந்தேன். கப் அண்ட் ஹேண்டில் நான் கொஞ்சம் சுமாராக தான் வரைஞ்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு டெக்னிக்கலி அவ்வளோ பெரிய நாலேஜ் கிடையாது. பட் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரன் அப் கொடுத்ததுக்கோ அது ஃப்ரம் இட்ஸ் லோ ஆஃப் 650-700லேருந்து ரைஸ் ஆனதுக்கோ எந்த காரணமே கிடையாது. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ஃபார்வர்ட் லுக்கிங். ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது அடிக்கும் போதும் மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக அடித்து விழ வேண்டியதை விட அதிகமாகவே விழ வச்சுருவாங்க. ஒரு நல்ல நியூஸ் வரும்போது ஏற்ற வேண்டியதை விட அதிகமாக ஏற்றி வச்சு அழகு பார்ப்பாங்க. இது மார்க்கெட்டில் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ மார்க்கெட் எப்போல்லாம் இவ்வளோ இர்ராஷனலாக பிஹேவ் பண்ணும்போதோ நம்மளுக்கு இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க் 700-650 ருபீஸ்க்கு விழுற அளவுக்கு கண்டிப்பாக அப்போ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தது. விச் இஸ் ஃபேர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ராட் கேஸ் இருந்தது. அதோட வீரியம் என்ன, இன்டென்சிட்டி என்னன்னு நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாரும் பேனிக் செல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்கிட்ட அப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பொசிஷனே கிடையாது. நான் விழுந்த அன்றைக்கே உடனே அடித்து பிடிச்சி போய் இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கவும் இல்லை. ஒரு 1 or 2 days எடுத்து அந்த இஷ்யூ என்னன்னு ஸ்டடி பண்ணி 1 வீக்குக்கு அந்த போர்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி கமெண்ட்ரி கொடுக்குறாங்கிறது எல்லாம் பார்த்துட்டு இது ஷார்ட் டேர்ம் ஹெட்விண்டாக இல்லை ஸ்ட்ரக்சரலாக இந்த பேங்க்கே மாற்றக்கூடிய ஒரு விஷயமானு தெரிஞ்சு தான் நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இது ஒரு டேர்ன் ஓவர் பிளேவாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களா, இந்த டிப்பில் வாங்கியிருந்தீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தீங்களா, நீங்கள் இந்த என்டையர் வேவை ரைட் பண்ணியிருந்தீங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ ஏறிட்டே போதே நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறோம் நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த போஸ்ட்லேயும் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் 1 or 2 கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒருத்தர் 1300 ருபீஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டிஸ் வாங்கிட்டே வந்திருக்காரு. பேஷண்ட்டாக தான் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆவரேஜ் ப்ரைஸை 860 ருபீஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் ஆவரேஜ் காஸ்ட்டோட பார்க்கும்போது இப்போது க்ரீனில் தான் இருப்பார். டீசெண்டான ஒரு ரிட்டர்னுமே பார்த்துருக்காரு. இன்னொருத்தரும் 1400 ருபீஸ்லேயே வந்து என்ட்ரு ஆயிருக்காரு. 925 ருபீஸ் வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இன்றைக்கி 945 ருபீஸில் வந்து விற்கவும் விற்றுட்டார். ஸோ அவர் எப்படா இந்த ஸ்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவர் 1400லேருந்து 925 ஆவரேஜ் பண்ணுறதுக்குள்ளேயே போதும்னு இருக்கும். இப்போ 945 நம்மளுக்கு 2% லாபம் வந்துருச்சுன்னு அவர் எஸ்கேப் ஆகிட்டார். திரும்ப 750 ருபீஸ் கிடச்சா வாங்குவங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ரெட் டைகருங்கிறவரோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் 860 ருபீஸில் 2% வெயிட்டேஜ் ஆஃப் ஹிஸ் போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த கிராஷ் அப்போ அவர் புதுசாக எந்த ஸ்டாக்குமே வாங்கலை. ஏன்னா இது ஃப்ராட் ரீசன்னால், இந்த பேங்க்கில் ஒரு அக்கௌண்டிங் டிஸ்கிரிபன்சி இருந்தனால விழுந்ததுனால இந்த பேங்க்கில் ஃபர்தராக வந்து தேர் மே பி இஷ்யூஸுங்கிற ஒரு ஃபியர்லேயோ இல்லை அவர் அசஸ்மெண்ட்லேயோ வந்து தெரிஞ்சிருக்கலாம். அதனால் வந்து அது வாங்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் அவர் பேனிக் செல்லும் பண்ணல. ஸோ இவருக்கு வாலடைல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்டமக் இருக்குங்கிறது கிளியராகவே தெரியுது. அட் த சேம் டைம் இவர் கீழே விழும்போது வாங்காமல் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேர் டிசிஷன் தான். டேர்ன் ஓவர் அண்ட் பிளேஸ் கேன் டேர்ன் அவுட் டு பி ரிஸ்கி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை முன்னாடியே வச்சுக்கிட்டு கீழே விழும்போது வாங்காமலோ இல்லை கீழே வரும்போது ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. புதுசாக அந்த மேனேஜ்மெண்ட் டீம் இந்த என்டையர் பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்கில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீமே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் Q3 ரிசல்ட்ஸோ இல்லை அடுத்த குவார்ட்டரோ கண்டிப்பாக அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன்.
இருந்தாலும் ஷேர் ப்ரைஸில் ரன் அப் ஆனதுக்கான காரணம் இதில் இருந்த எல்லா நெகட்டிவ் நியூஸும் ஆல்ரெடி ப்ரைஸ்ன்னு ஆயிடுச்சுன்னு மார்க்கெட்டுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ விழுந்தாலும் மறுபடியும் we can test the lows of 850 ஆர் லோ 800 தவிர 650 700க்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அன்லெஸ் என்டையர் மார்க்கெட்டே கீழே விழுந்தா இதுவும் சேர்ந்து கீழே விழும். நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதை கண்டிப்பாக ஹோல்ட் தான் பண்ண போகிறேன். இப்போ சிஜி பவர் பற்றி பார்க்கலாம். சிஜி பவரோட பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே நான் டீப்பாக போல வேல்யூஷன் வைஸ் இது அட்ராக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத அவர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். நான் அதை அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இதில் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா தான் மேஜர் ப்ரொமோட்டருங்கிறத நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா முருகா குரூப்போட ஒரு பார்ட்டில் தான் இந்த கம்பெனி இருக்குது. 90,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி கரண்ட்டாக 577 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் P85 பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இவங்க ஆக்சுவலாக 85 Pக்கு வர்த்தா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும். இபிஎஸ் growth லாஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா 11% CAGR க்ரோ பண்ணியிருக்காங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க இபிஎஸ் க்ரோ பண்ணலங்கிறத நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவங்களோட லாஸ்ட் 5 years இபிஎஸ் growth 23.9%. அவங்க ஹிஸ்டாரிக்கல் பிஇ சார்ட்டோட பார்ப்போம் 85 Pல இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூவேஷன் கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களோட இபிஎஸ்ஸுமே ரொம்ப அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது. லாங் டேர்மில் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டரில் இவங்க இருக்கிறனால இதுக்கு இந்த ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஈவி டு எபிட்டா பார்த்தாலுமே அவங்க அரௌண்ட் 48-50 கிட்ட தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஈவி டு எபிட்டா மல்டிபிள் உங்களுக்கு ஃபேராக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். 2022-23 ஓரளவுக்கு அவங்க சேல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. கோவிட்க்கு அப்புறம் நடந்த டிப்லேருந்து அவங்க கம்பெனி கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரிங்காக தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இல்லைங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். மேபி மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் புல்லிஷாக இருக்கலாம். இவங்களோட ரெவன்யூ க்ரோத் இபிஎஸ் க்ரோத்லாம் ஃபியூச்சரில் நல்லா இருந்ததுன்னா இந்த ஏர்னிங்ஸ் மல்டிபிளுக்கு அவங்க வேர்திங்கிறத நான் ஒத்துப்பேன். ஸோ 58% வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே அவங்க தான் ஹோன் பண்ணுறாங்க. 56%ம் டிஏஎஸோட ஸ்டேக் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இயர்லி பார்ப்போம். ஆமாம், கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் பப்ளிக் ஸ்டேக் வந்து கம்மியாகிட்டே போகுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ் சைன் தான். ரீட்டைலர்ஸ் எல்லாம் ஷேக் அவுட் பண்ணிவிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க. ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை பெருசாக எதுவும் விற்கிற மாதிரி தெரியல. 1.5% தான் கம்மியாக இருக்குது இந்த பர்டிகுலர் இயரில், விச் இஸ் நாட் வெரி கன்சர்னிங். ஸோ இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இந்த கம்பெனி பிஸ்னஸ் மாடலும் மேனேஜ்மெண்ட் கொடுக்குற கைடன்ஸ்லாம் டீப்பாக படித்தா மட்டும் தான் தெரியும். வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு இது அவ்வளோ அட்ராக்டிவாக படலை. இந்த வீடியோவில் நம்ம பல கம்பெனிஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.